நோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர், என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர், துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். சொல்லுங்க, நீர் என்னை காண்கின்ற தேவன் ஆண்டவரே. பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே, அநாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, அநாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, எந்த நழுவுறல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நழுவுறல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, தீரவாயோகி என்னை காண்கின்ற தேவன் புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுகந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர், வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர், வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே, அல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். யாக்கோபு
அவன் அவன் வந்து அவன் வந்து ஓடி போயிட்டான். அவன் எத்தனா இருந்து ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் உன்னை ஒதுக்கினாலும் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆமென். யாக்கோபுல வந்த ஜாதிகள் தான் நம்மெல்லாம். 12 கோத்திரங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த நாள்ல நீ ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், அவமானப்பட்டு இருக்கலாம், நெருக்கப்பட்டு இருக்கலாம், உன் சூழ்நிலைகள் வேறு மாதிரியா இருக்கலாம். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. உன்னை பெரிய ஜாதியை ஆக்குவார். ஆமென். ஏன்னா என் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். யோபுக்கு முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமையை காட்டிலும் முந்தின நிலைமை ஆசீர்வாதமாய் இருந்தது. அதுபோல இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, எதை குறிச்சும் கலங்காதீங்க. ஒன்னே ஒன்று சொல்ற, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க எதிர்த்து நில்லுங்க. நீங்க எதிர்த்து நிக்க 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 தான் ஆண்டவர் மேல விசுவாசம் அதிகமாய் நிற்கும். ஆமே. நீ பயப்பட பயப்பட யாருக்கு தெரியுமா பயப்படுற? நீ பிசாசுக்கு தான் பயப்படுற. எவன்கிட்ட அதிகமா பயம் இருக்குதோ அவன்கிட்ட தான் பிசாசு இருக்கிறான். ஆமென். எவன் பயப்படலையோ அவன் ஆண்டவர் மேல் விசுவாசமா இருக்கிறான் ஆண்டவர். அதனால நீ விசுவாசிக்க 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 ஆண்டவர் என்ன தெரியுமா பார்க்கறாரு? நீ நல்லவனா கெட்டவனாலாம் பார்க்கறாரு. நீ எந்த அளவு என்னை நம்புற, எந்த அளவு நீ விசுவாசிக்கிறன்னு பார்த்து தான் அதை கொடுக்குறாரு. ஆதி காலத்துல எல்லாம் ஜெபிச்சு பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் எப்படி தெரியுமா பெற்றுக்கொண்டாங்க? நீ என்னை விசுவாசிக்கிறியா? அப்போ அற்புதம். அவ்வளவுதான். ஆண்டவர் கேட்கிற ஒரே வார்த்தை, நீ என்னை விசுவாசிக்கிறியா? இதை செய்ய என்னால் கூடும் என்று நீ விசுவாசிக்கிற. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். இந்த பிரச்சனை மாற உம்மால் கூட விசுவாசிக்கிறேன். இந்த சூழ்நிலை மாற உம்மால் கூட நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற வேதனைகள் மாற உம்மால் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தர் சகலத்தையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம் கரங்களை